ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் திருப்புதல் தேர்வுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட்டுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து குவார்டர்லி எக்ஸாம்லேருந்து கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ரிவிஷன் எக்ஸாம்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறபடி படிங்க. ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு இப்போ தமிழா அப்போ இன்றைக்கி தமிழ் படிங்க, அது போதும். மற்ற நேரத்தில் ஃபுல்லாக பப்ளிக் எக்ஸாமுக்கும் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, எதில் மார்க் கம்மியாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹாஃப்லி மார்க், ரிவிஷன் மார்க், ஃபஸ்ட் ரிவிஷன் மார்க், செகண்ட் ரிவிஷன் மார்க் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போய் இப்போ உங்களுக்கு மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கல்வி மினி அப்படின்னு சர்ச் பண்ணால் மட்டும் போதும். அது ஈஸியாக அந்த வீடியோ வரும், நீங்கள் பார்த்து படிச்சிடலாம். ஸோ தயவு செஞ்சு இன்னும் இருக்கிற அந்த டயத்தை பப்ளிக் எக்ஸாமுக்கு பயன்படுத்தி படிங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க, பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் லைக் மட்டும் மறந்துடுறீங்க பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த வியூஸை விட என்னதான் 10K 20K 50K 100K எவ்வளோ வியூஸ் போனாலும் ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை தருது. ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்டு நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், புக் பேக் 1 வேர்டு மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்டுருவாங்க. இப்போ 15 1 வேர்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் 10லேருந்து ஒரு 12 கொஷின் வரைக்கும் தான் புக் பேக் வரும். அதனால் நீங்கள் புக் பேக்கை நல்லா படிச்சிங்கன்னா 10 மார்க் உங்கள் கையில் இருக்குது. அது 10ங்கிறது மினிமமாக சொல்கிறேன். அது 10 கொஷின் புக் பேக் கேட்கலாம், 11 கேட்கலாம், 12 கேட்கலாம், ஏன் 15க்கு 15 புக் பேக்கே கேட்கலாம். ஸோ அது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ பட் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது 2 மார்க்கு, அப்புறம் 3 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், இதுக்கெலாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ரிவிஷனுக்கு போடலை, ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ போய் நீங்கள் ரிவிஷனுக்கு பப்ளிக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரே வீடியோ தான் லாஸ்ட் 3 மந்த்தாகவே, அதாவது 3 மந்த் இல்லை, ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்தே நான் பப்ளிக் எக்ஸாமுக்காக தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டு. ரிவிஷனுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுவேனே தவிர வீடியோஸ் நான் போட்டதில்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து அடிக்கடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸு, அந்த மாடல் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் இதெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி கொஷின் பப்ளிக் எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் பப்ளிக் எக்ஸாமில், தமிழ் எக்ஸாமில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் 10th நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நெடுவினா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுங்க. இது நான் சொன்ன கொஸ்டின் தான். இறைவன் புலவர் இடைக்காடனார் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. ரெண்டுமே நான் சொன்னது தான். ஸோ அதனால் நெடுவினா, அந்த 3 மார்க் கொஸ்டின், சிறுவினா, குருவினா, இதெல்லாம் நான் சொல்கிறத படித்தா போதும், கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். ஸோ டோன்ட் வரி. அடுத்தது பாருங்கள், புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும், அதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து கிடைத்தற்கரிய திருமந்திரத்தை பெற்ற ராமா, இது வந்து நான் சொல்லலை, பட் நீங்கள் ஒரு கொஷின் தானே எழுதணும், அது மேலே உள்ளது எழுதிடலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய கொஷின் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது சான்றோர் வளர்த்த தமிழ், இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி, இது ரெண்டுமே நான் சொன்னது தான். அதே மாதிரி சிறுவினாமே அப்படி தான், நம்ம சொன்னது தான் மேக்ஸிமம் வந்திருக்கும். அணி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அழகிட் வாய்ப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், தமிழ் அழகான தமிழையும் கடலையும் நான் சொன்னது தான். எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார், இதுவும் சொன்னது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பாடல், அது வழியில் நீங்கள் எழுதி தான் ஒரு பாடல். பட் நம்ம 2 கொஷின் தான், மற்ற கொஷின் அது ரெண்டுமே நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மேலே பாருங்கள், உரைப்பகுதி 1 தமிழனே வாழ்த்ததற்கான காரணம் சொன்னது தான். ஸோ 10 வினாவும் இதுவும் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினை படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க குவார்டர்லி எக்ஸாமில் இருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.